ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு நேம் நெக்லஸ் தான் பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். ஸோ அது எப்படி செய்றதுன்றத கண்டிப்பா வீடியோல எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் வச்சிருக்க பீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் இங்க ரேண்டமா தமிழ் அப்படின்ற வேர்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு கூடவே இன்னும் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சைஸ் ஒயிட் கலர் பேர்ல் பீடும், அதை விட இன்னும் குட்டி குட்டியா அந்த மைனூட் கலர் பீட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த செயின்லலாம் லாஸ்ட்ல எண்ட்ல கோர்த்திருப்பாங்க இல்லையா? அந்த பீட்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல பீட்ஸும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இத வந்துட்டு கோக்குறதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த பிளாஸ்டிக் ஒயர் இருக்கும் இல்லையா? ஸோ அத எடுத்துக்கிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, நான் 2 ஒயர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டியா இருக்கிற பீட்ஸ பார்த்தீங்கன்னா, 25 பீட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 ஒயர்லயும் சேர்த்தாப்ல இன்சர்ட் பண்ணணும். இந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரியே 2 ஒயர்லயும் பார்த்தீங்கன்னா, 25 பீட்ஸ் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல விட கொஞ்சம் சின்ன சைஸ் பீட்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா, சும்மா 1 பீடு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில என்ன இம்பார்ட்டன்ட்டான இதுன்னா, அந்த நார்மல் சைஸ் பீட்ஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணும்போது, ஒவ்வொரு ஒயர்லயும் தனித்தனி ஒயர்லயும் 2, 2 பீட்ஸ் வந்துட்டு கோத்துக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் இத மெர்ஜ் பண்றதுக்காக அந்த குட்டி பீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 ஒயரையும் சேர்த்து வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்படி இன்சர்ட் பண்ணோம்னா, நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு அழகா ஃப்ளவர் ஷேப்ல வந்துரும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. நான் வேணா இன்னொரு டைம் வந்துட்டு காட்டுறேன். ஸோ நான் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஒயர்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீட இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம், தனித்தனியா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒயர்லயும் வந்துட்டு நார்மல் சைஸ் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா, 2, 2 வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வயர்ல வந்துட்டு 2 பீடு, இன்னொரு வயர்லயும் பார்த்தீங்கன்னா 2 பீடு இந்த மாரி இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது சேத்தாப்புல கோக்குற மாரி, அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்க பீட்ஸ் வந்துட்டு இங்க 2 வயர்லயும் சேத்தாப்புல நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா, நம்ம வந்துட்டு அத நல்லா டைட் பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ளவர் ஷேப்ல வந்துரும். ஸோ இதே மாரி தான் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இங்க என்னோட நெக்குக்கு அக்கார்டிங் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நம்ம ஒவ்வொன்னும் கோக்கும்போது கொஞ்சம் டைட்டா கோத்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு லூஸ் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவுல இந்த நேம் இது போடுறதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேன். அப்பதான் வந்துட்டு அது கொஞ்சம் வந்துட்டு எங்கேயுமே லூஸ் ஆகாம நல்லா அப்படியே ஸ்டிஃபா டைட்டா நிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு வேர்ட் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் அதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒயர்லயும் சேர்த்தாப்புல தான் இன்சர்ட் பண்ணணும். அப்பதான் அது பார்க்க நல்லாயிருக்கும். நீங்க வேணா நடுவுல வந்துட்டு அந்த குட்டி குட்டியா இருக்கிற பீட்ஸ் வேணா நடுவுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க வந்துட்டு இன்சர்ட் பண்ணல. ஜஸ்ட் ரேண்டமா லைனாவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்துட்டு டைரக்ட்டாவே TAMIL அப்படின்ற இருக்கிற வந்துட்டு பீட்ஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு நம்ம இன்சர்ட் பண்ணாலே போதும். இன்னொரு சைடு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா விறுவிறுன்னு டக்கு டக்குன்னு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஜம்ப் ரிங் இருக்கும் இல்லையா? அதிலேயே 3, 4 ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணிட்டு, ஒரு சைடுல மட்டும் லாப்ஸ்டர் ஹூக் அட்டாச் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு நம்ம இன்னொரு சைடுல அந்த நெக்லஸ் மாரி போடும்போது நாட் போடுறது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஒயர்ல பார்த்தீங்கன்னா, 1க்கு 4 முடிச்சு போட்டு விட்டீங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டு அவுராம இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட லெட்டர் வச்ச நேம் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு. இத சோக்கர் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.